பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். நான் சொல்லக்கூடிய இந்த 7 விஷயத்தையும் நீங்கள் தினந்தோறும் செய்து முடிக்காமல் தூங்காதீங்க. அது ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து ஆரம்பித்து இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம். அப்படி இல்லாட்டாலும் இரவு நேரத்துலையாவது அதை செஞ்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ண தூங்கணும். இந்த 7ம் உங்களுக்கு போதுமான எல்லாவற்றையுமே அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த 7 விஷயத்தை நீங்கள் பழக்கமாக்கி கொள்ளுங்க. அதில் முதல் விஷயம், சூரா இக்லாஸை 3 முறை ஓதுவது. ஏன்னா 3 முறை ஒரு சூரா இக்லாஸை ஒருத்தவங்க ஓதிட்டாங்கனாவே அவங்க குரான் ஓதி நன்மையை பெறுகிறார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் தினமும் ஒரு குரான் கூட ஓதாமல் இரவு தூங்க போயிடாதீங்க அப்படின்றாங்க. ரசூலுல்லா, நாங்கள் எப்படி அப்படி ஓத முடியும் ரசூலுல்லா, எங்களால முடியாதே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் இக்லாஸ் சூராவை 3 முறை நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது 3 முறைங்கிறது குறைஞ்ச டைம் தான். நீங்கள் எவ்வளோ வேணால் அதிகமாக ஓதலாம். ஆனால் குறைஞ்சது 3 முறை ஓதினாவே ஒரு குரானுடைய நன்மை கிடைச்சிரும். அடுத்தது 2வது, ஆமன ரசூலு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரா பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து. அந்த 2 ஆயத்தை ஓதாமல் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஒரு நாளை முடித்து கொள்ளாதீங்க. ஏன்னா இதை ஓதாமல் இருக்குது அறிவுடைமையாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை ஓதுவதனால ஷைத்தான் நம்மளை விட்டு விரண்டோடுகிறான். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து இறக்கி கொடுத்தான். இன்னும் சொல்ல போனால் மெஹராஜுடைய இரவுல நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தினந்தோறும் ஓதி வந்தாங்க. அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா 3ஆம் கலிமா, அதாவது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படிங்கக்கூடிய இந்த திக்கரை முடிந்த அளவுக்கு அதிகமாக ஓதுங்க. குறைந்தபட்சம் 33 முறையாவது ஓதிடுங்க. அடுத்தது 4வது, அஸ்தக்ஃபிருல்லா அப்படிங்கக்கூடிய இந்த இஸ்திகஃபாரை ஓதிக்கோங்க. நபி அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை ஓதுனாங்க, அதுக்கப்புறம் 100 முறை ஓதுனாங்கலாம் நம்ம பார்க்க முடியுது. அதனால உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ 70ஓ 100ஓ ஓதிக்கொள்ளுங்க. நம்ம முன்னாடி சொன்னமே அந்த 3ஆம் கலிமா, அதுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்கு தெரியுங்களா? ஒரு நாள் முழுவதும் இதை நீங்க 5 நேர தொழுகைக்கு பின்னாடி 10 தடவையும் இரவுல 33 தடவையும் ஓதுனால் மட்டுமே போதும். 2500 முறை நீங்கள் ஓதுன நன்மை கிடைக்குதாமா? அவ்வளோ சிறப்பான நன்மை கொண்டது அந்த 3ஆம் கலிமா. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா சலவாத்து 5வதா, அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபீனா முஹம்மதின் அப்படிங்கக்கூடிய சலவாத் ஓதுங்க. எந்த சலவாத்து வேணா நீங்கள் ஓதிக்கலாம். இந்த சலவாத்தை 10 முறையாவது ஓதிருங்க. ஒரு நாளில் தூங்கும் போதும் ஓடினாலும் சரி, காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே எப்போ ஓதினாலும் சரி 10 முறையாவது ஓதிருங்க. ஏன்னா சலவாத் ஓதுவது அப்படிங்கிறது நபி அவர்களுடைய பரிந்துரையை மறுமையில பெற்றுத்தரும். நபி அவர்களுடைய பரிந்துரை இல்லாத யாரும் சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்திருக்காங்க. அவர்கள் மீது சலாம் சொல்வது நமக்கு உம்மத்தாக கடமை. எல்லாவற்றுக்கும் மேல நீங்க சொல்லக்கூடிய சலவாத்தை போலவே அல்லாஹ் உங்கள் மேல அருள் புரிவான். ஒரு முறை சலவாத்தை சொன்னா 10 முறை அருள் புரிந்து 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 10 துவாக்கள் கபுலாக்கப்பட்டு 10 தர்ஜாக்கள் உயர்த்தப்பட்டு 10 நன்மைகள் எழுதப்படும். மாஷா அல்லாஹ், இவ்வளோ நன்மை இருக்கும் போது 10 தடவை அதை ஓதுனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 10 மடங்கா 100 முறை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மாஷா அல்லாஹ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் கலிமா. இதை பார்த்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலிமாவை நீங்கள் காலையில் எந்திரிச்சுன்னு 10 முறை ஓதுங்க. இரவு படுக்கும்போது 10 முறை ஓதுங்க. இடைப்பட்ட நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஓதி 100 முறை ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட இன்னைக்கு ஃபுல்லாக நன்மை செஞ்சவங்க உலகத்தில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த அமலை விட்டுறாதீங்க. அடுத்தது 7வது என்னன்னா, உங்களுக்கு தெரிந்த இல்மை தீன் விஷயத்தை மற்றவங்களுக்கு எத்தி வைங்க. ஏன் 7வது நம்ம அதை சொல்றோம்னா, நபி அவர்கள் சொன்னாங்க, எனக்கு பின்னாடி நபி கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, உம்மத்துகள் தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும்னு இருக்காங்க. அதனால நாம தான் என்ன பண்ணணும், நன்மையான விஷயத்தை ஏவணும், தீமையான விஷயத்தை தடுக்கணும். இபாதத் தெரிஞ்சா இபாதத் சொல்லுங்க, ஓத கற்றுக் கொடுக்க முடிஞ்சா ஓத கற்றுக் கொடுங்க, அதீசுகள் சொல்லணும்னா அதீசுகள் சொல்லுங்க, பிறருக்கு சந்தேகத்தை தீர்த்து கொடுக்கணும்னா சந்தேகத்தை தீர்த்து கொடுங்க. இந்த மாதிரி வெரைட்டியா உங்களுக்கு எது தெரியுமோ தீன் சம்பந்தமா அதை நீங்க செஞ்சு கொடுங்க. அல்லாஹ்வுக்காக செஞ்சு கொடுங்க. அதை தினமும் ஒரு நாள்ல ஒரு விஷயமாவது ஒருத்தவங்களுக்காவது நீங்க தீனை ஏதாவது ஒரு விதத்துல எத்தி வைக்கீங்க. அப்படி எத்தி வைக்காம தூங்காதீங்க. கடைசிக்கு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட நீங்க என்ன பண்ணலாம், திருத்தலாம். அவங்கள சுண்ணத்தை கடைபிடிக்க சொல்லலாம். உட்காந்து தண்ணி குடிங்கன்னு நீங்க சொல்றீங்களா, அதுவே உங்களுக்கு தீனை எத்தி வச்சதுக்கு சமம் தான். இந்த மாதிரி இந்த 7 விஷயத்தை செய்யாமல் நீங்கள் இனிமேல் தூங்காதீங்க. அல்லாஹ் போதுமானவன். நம்ம பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தேகமாக இருக்குமோ அதை பற்றி கேள்வி பதில்களாகட்டும், எந்தெந்த விஷயத்தெலாம் நம்ம இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு செய்யணுமோ அதையெல்லாம் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் நன்மைக்காகவே
நேரத்தை செலவு பண்ணி உங்களுக்காகவே போடுறேன். ஏன்னா நிறைய பேர் 5 நிமிஷம் வீடியோ கூட பார்க்க மாட்டாங்கிறதுனால அதை விட கம்மியாக 1 நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி இனிமேல் நான் போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. நிறைய பேர் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மாஷா அல்லாஹ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான முயற்சிகள் செய்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. யாராலெல்லாம் முடியுமோ அதை ஒரு சதக்காவாக நினச்சி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.